கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு கிரிக்கெட் திருவிழா ஆரம்பித்து விட்டது என்றே சொல்லாங்க. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்து ஜனவரி மாதம் இந்தியா இங்கிலாண்டோட சந்திக்கிறாங்க T20 சீரிஸுங்க. அந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு மிகப்பெரிய ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது. அதற்குண்டான ஷெடியூல் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்காங்க என்றே சொல்லாங்க. அந்த அப்டேட் என்னன்னு நம்ம மிக விரைவாக பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு பாகிஸ்தானில் நடைபெற உள்ளது. ஓகேவா? பட் 30 ஆண்டுக்கு பிறகு இந்திய மண்ணில் இந்தியா பாகிஸ்தான் மோத உள்ளதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அதாவது இப்போலாம் வந்துட்டு பாதுகாப்பு வந்துட்டு வேற லெவலில் கூடிடுச்சுன்னு வைங்களேன். டெக்னாலஜி வேற லெவலில் வந்துடுச்சுங்க. ஏஐயை வச்சே வந்துட்டு மிகப்பெரிய டெக்னாலஜி உருவாயிருச்சு. அந்த காலகட்டங்களில் தான் பாஸ்ட் ஒரு 10 இயருக்கு முன்னாடி ட்ரோன் கிடையாது, எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வந்து தாக்கலாம். இப்போலாம் அப்படி கிடையாதுங்க. ஈஸியாக ஒரு நாட்டுக்குள்ளே வந்து தாக்குதலை ஏற்படுத்திட முடியாது. குறிப்பாக பாகிஸ்தான்லாம் வளர்ச்சி இல்லாத நாடு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? இந்த சுச்சுவேஷனில் அதாவது பாகிஸ்தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய மண்ணில் வந்துட்டு நாங்கள் சீரீஸ் ப்ளே பண்ணணும், இல்லாட்டினா ஐசிசி ட்ரோஃபியில் வந்துட்டு நாங்கள் இந்தியாவோட மோத மாட்டோம்னு சொல்ல. ஏன்னா நாங்கள் நட்புறவாக தான் இருக்கோம். விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்குலாம் இங்கே ஃபேன்ஸ் பட்டாலும் எங்களை விட அதிகமாக இருக்காங்க, சச்சினுக்கு அதிகமாக இருக்காங்க. பட்டு நம்ம வந்துட்டு நட்புறவு நாடாக இருக்கணும். நம்ம 2 பேரும் மீண்டும் வந்துட்டு தொடர்ச்சியாக கிரிக்கெட் சீரீஸ் ஃபைட் பண்ணணும். அதற்கு ஒரு விதையாக வந்துட்டு இந்த ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு ஒரு உதவிகரமாக இருக்கும். அதாவது ஷெடியூல் வந்துட்டு எப்படி செட் பண்ணியிருந்தாங்கன்னா, February 19 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்தியா மோதும் அட்டவணை, அதாவது எதிரணியோட ஃபைட் பண்ணும் அட்டவணை Feb 20 வந்துட்டு பங்களாதேசத்தோட, Feb 23 வந்துட்டு பாகிஸ்தானோட, March 2 வந்துட்டு நியூசிலாண்டோட ஃபைட் பண்ணுறாங்க. இந்திய குரூப்பில் இவங்க இருக்காங்க. பட் இந்த சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்தியா பாகிஸ்தான் மோதுற மேட்ச் வந்துட்டு துபாயில் ஷெடியூல் செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு அதாவது பாகிஸ்தான் தான் நீங்கள் வரமாட்டீங்க, துபாயில் வேணால் நம்ம இந்திய மண்ணில் வந்துட்டு நம்ம மோதிக்கலாமே அப்படின்னு கேட்க, அதோடு வந்துட்டு நம்ம சீரீஸ் தொடரட்டும், அப்போ தான் வந்துட்டு இன்னும் கிரிக்கெட் வந்துட்டு ஆர்வத்தை தூண்டும் என்ற ரசிகர்கள் மத்தியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அப்ரோச் பண்ண. பட் இந்த சுச்சுவேஷனில் இந்த துபாயில் Feb 23 நடக்குது இல்லையா, இது வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குங்க. இந்திய மண்ணில் அதாவது அகமதாபாத்தில் இந்த மேட்சை ஷிஃப்ட் பண்ணலாம் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. அப்படி ஷெடியூல் அமைஞ்சதுன்னா 30 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இந்திய மண்ணில் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் ஃபைட் பண்ணுவது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு என்றே சொல்லலாங்க. ஓகே, அதாவது பாகிஸ்தானை விட ராணுவ படையிலையும் சரி வளர்ச்சியிலையும் சரி இந்தியா தான் அட்வான்டேஜாக இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பாகிஸ்தான் இந்திய மண்ணில் வந்து ப்ளே பண்ணுவது சரியாக இருக்குமா, பாதுகாப்பாக இருக்குமா, இல்லை மிகப்பெரிய டேஞ்சர் சோனா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. அண்ட் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி தோனி இருக்கும்போது வின் பண்ணி கொடுத்தாருங்க. பட் 2025 இந்தியா மீண்டும் சாம்பியன் அடிப்பாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. சிலர் கேட்குறீங்க T20 ஃபார்மேட்டா ODI ஃபார்மேட்டான ODI ஃபார்மேட். ஓகேவா?